இந்த கட்சி தான் கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிக்குமா? அது ஆமாங்க. அது என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறேன். மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எலெக்ஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒருத்தரை சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கட்சியை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷம் ஓகேவா, அடுத்த ஒரு 5 வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிம்மதியாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படாமல் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சலுகையும் கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஓகேவா. ஆனால் அதுக்கு நீங்கள் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா, இவங்க வந்தால் கரெக்டாக நமக்கு ஆட்சிலாம் கரெக்டாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அது உங்கள் கையில் தான், ஓட்டு உரிமை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. மறக்காமல் கரெக்டான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செய்யமாக்கணும் ஓகேவா. உங்களுக்கு யார் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோணுதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்க ஓகேவா. அவங்களுக்கு ஓட்டு போட்டு அடுத்த 5 வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு உரிமை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் வந்து அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ மறக்காமல் வந்து கரெக்டான ஆளை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றது மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஓகேவா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கட்சி ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.